ஸோ ரீசெண்ட் டேஸாவே நான் வந்து நெறையா பேரண்ட்ஸ நோட்டீஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ்க்குள்ள பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்டின்னா, இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நெறைய லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு, சைட் வேர்ட்ஸ் இல்லன்னா வந்து 3 லெட்டர் வேர்ட்ஸ் இல்லன்னா ஸ்டோரி புக்ஸ் இல்ல ரைம்ஸ் இல்ல திருக்குறள் இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து குழந்தைக்கு மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 2 இயர்ஸ்லேருந்தே மெமரைசேஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சோஷியல் மீடியாஸ்லயோ இல்ல வந்து அ லைக் இன்ஃப்ளூயன்சஸ் மூலியமா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. அதாவது 0 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப வாஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி அந்த அந்த டைம் வந்து இட்ஸ் அன் ஏர்லி இயர்ஸ் டைம்ல நல்லா வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வி ஆர் ட்ரைங் டு மெமரைஸ் த ஸ்டஃப் ஃபார் த சைல்டு. அந்த சைல்டுக்கு வந்து ஸ்டஃப்பை மெமரைஸ் பண்றோம். லெட்டர்ஸ் மெமரைசேஷன், நம்பர்ஸ் மெமரைசேஷன், ஸ்டோரி மெமரைசேஷன். இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா கிடையாது. அந்த குழந்தைக்கு காக்னிட்டிவ் திங்கிங் ஸ்கில்ல தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்ப அந்த காக்னிட்டிவ் திங்கிங் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப, அதாவது ஒரு விளையாடுறப்பவோ, இல்ல நேச்சர் கனெக்ட் ஆகுறப்போ, பீப்பிள் கனெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த டைம்லலாம் அவங்களுக்கு லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். அதாவது ஏன், எதுக்கு, என்ன, எப்படி அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து நெறையா வரும். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டா நம்ம அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டான ஒரு ஆன்சர் குடுத்து, அவங்களுக்கு அத வந்து புரிய வைக்கிறப்போ, அவங்களோட காக்னிட்டிவ் திங்கிங் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ நம்ம இதில தான் ஃபோக்கஸ் பண்ணணும் தவிர, ஒரு நார்மல் ரெகுலர் ஸ்டஃப்ப வந்து மெமரைசிங்ல ஃபோக்கஸ் பண்றது ஒரு ஹெல்தியான விஷயம் கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் ட்ரை டு ஸ்பெண்ட் மோர் டைம் உங்க குழந்தைங்களோட அதிகபட்சம் டைம் எடுத்துக்கோங்க. வெளிய நேச்சரோட கனெக்ட் பண்ணுங்க. பீப்பிளோட சோஷியலைசிங் கனெக்ட் கொடுங்க. உங்களோட பெர்சனலைஸ்ட் கான்வர்சேஷன இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஏர்லி இயர்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம்.